இதில் என்னன்னா கொஷின் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதாவது ஆர் கண்டிஷனும் அண்டு கண்டிஷனும் மட்டும் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர் கண்டிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஆர் கண்டிஷன் கொடுத்து அதுக்கு டேஸ் கொடுத்துருப்பாங்க, அண்டு கண்டிஷன் கொடுத்து அதுக்கு டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் இந்த ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. அல்லது, ஓகேவா? தமிழில் பார்த்தீங்கன்னா அல்லது, அது ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். அடுத்து அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து, இது 2 பேரும் சேர்ந்து, ஸோ அண்டு சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? உமன், அடுத்து வந்து மென், அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒர்க்கு, அதாவது டேஸ். ஓகேவா? ஸோ உமன் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், 6 உமன் 8 மென் சேர்ந்து 86 டேஸில் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததில் வந்து 7 உமன் 5 மென்னு எவ்வளோ டேஸில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் இந்த 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 6 × 8 × 86. அடுத்து கீழே போடுறதுல என்ன பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணுறோம்? இங்கே வந்து அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதில் அல்லது ஆர் கொடுத்ததுனால மேலே இன்ட்டு பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கீழே வந்து சேர்ந்து வர்றது, அதாவது அண்டு கண்டிஷன் வந்ததுனால ஆட் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 6 5s are 30 ப்ளஸ் 7 8s are 56. 8 எல்லாம் 56. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் மெத்தடு. இங்கே பாருங்கள், 6 × 8 × 86 டிவைடட் பையில் என்ன வருது? 86 வருது. ஸோ 86 கேன்சல், மிச்சம் இருக்குது 5 8 40 6 48. ஸோ ஆன்சர் 48. ஸோ அவ்வளோதான். ஆன்சர் 48 டேஸ் வந்துச்சா?